நீங்கள் தினமும் ஓம் நம சிவாயே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தவறாமல் பிரதோஷம் செல்கிறீர்கள். மாதந்தோறும் சிவராத்திரி விரதமும் இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் இன்னும் பதில் இல்லாமல் இருக்கிறது. நான் சிவனை இவ்வளவு நம்புகிறேன், இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள்? இந்த கேள்வியை ஒரு முறையாவது நீங்கள் கேட்டிருந்தால் இன்றைய காணொளி உங்களுக்காகத்தான். பலர் நினைப்பது போல கஷ்டம் வந்தால் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. சில நேரங்களில் அதுவே அவர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாகவும் இருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நம் புராணங்களையும் சித்தர்களின் வாழ்க்கையையும் நாயன்மார்களின் வரலாறுகளையும் ஆழமாக படித்து பார்த்தால், சிவபெருமான் அதிகமாக நேசித்தவர்களே அதிகமான சோதனைகளை கடந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு சாதாரண கல்லை யாரும் செதுக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு அழகான சிலையாக மாற்ற வேண்டிய கல்லை சிற்பி மீண்டும் மீண்டும் ஊழியால் செதுக்குவார். அந்த கல்லுக்கு அது வலியாக தோன்றலாம். ஏன் என்னை மட்டும் இப்படி அடிக்கிறார்கள் என்று அந்த கல் நினைக்கலாம். ஆனால் சிற்பிக்கு தெரியும், இந்த வலிக்கு பிறகுதான் உலகம் வணங்கும் ஒரு சிலை உருவாகப் போகிறது என்று. அதே போலத்தான் சிவபெருமானின் சோதனைகளும். அவர் உங்களை உடைப்பதற்காக சோதிப்பதில்லை, உங்களுக்குள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வருவதற்காக சோதிக்கிறார். தங்கத்தை நெருப்பில் வைத்தால்தான் அது சுத்தமாகிறது. வைரம் அதிக அழுத்தத்தில் தான் உருவாகிறது. விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகுதான் மரமாக மாறுகிறது. இயற்கையின் இந்த விதி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். சோதனை இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வலி இல்லாமல் மாற்றம் இல்லை, பொறுமை இல்லாமல் வெற்றி இல்லை. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அப்படியானால் சிவன் எல்லோரையும் சோதிக்கிறாரா அல்லது சிலரை மட்டுமா? அதற்கான பதில் மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால் சிவன் யாரை சோதிக்கிறார், ஏன் சோதிக்கிறார், எப்போது அந்த சோதனை முடிகிறது என்பதை பற்றி நமது சித்தர்கள் கூறியிருக்கும் உண்மை ஒவ்வொரு சிவ பக்தரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த ஆழமான ரகசியத்தை இப்போது ஒன்றாக புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். கஷ்டம் வந்தவுடன் இறைவன் என்னை மறந்துவிட்டார், என்னுடைய பிரார்த்தனையை அவர் கேட்கவில்லை, நான் இவ்வளவு பக்தியாக இருந்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். ஒரு ஆசிரியர் தேர்வு எழுத வைப்பது பிடிக்காத மாணவனை அல்ல, அடுத்த வகுப்புக்கு செல்ல தயாராக இருக்கும் மாணவனைத்தான். ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வது நோயாளியை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, அவரை காப்பாற்றுவதற்காக. ஒரு தந்தை தனது மகனை கடினமாக வளர்ப்பது அவனை வெறுப்பதால் அல்ல, எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் வலிமையை கொடுப்பதற்காக. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தையே படைத்த சிவபெருமான் நம்மை காரணமே இல்லாமல் சோதிப்பாரா? ஒருபோதும் இல்லை. ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு நல்லா தெரியும். நாம் இன்னும் தயாராகாத ஒரு உயரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் முதலில் நம்மை தயார்படுத்த வேண்டும். அந்த தயாரிப்பின் பெயர்தான் சோதனை. ஒரு சிறிய கதை. ஒரு இளைஞன் தினமும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான். சிவபெருமானே, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை, உண்மையாக உழைக்கிறேன், உங்களை தினமும் வணங்குகிறேன். இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த கோயிலில் இருந்த வயதான சிவாச்சாரியார் அவனை அழைத்தார். அவர் ஒரு சிறிய இரும்பு துண்டை எடுத்து காட்டினார். இது எவ்வளவு விலை இருக்கும் என்று கேட்டார். இளைஞன், அதிகபட்சம் 100 ரூபாய் இருக்கும் என்றான். பிறகு அந்த இரும்பை ஒரு பற்றைக்கு எடுத்துச் சென்றார். அதை நெருப்பில் சூடாக்கி பலமுறை சுத்தியலால் அடித்தார்கள். மீண்டும் நெருப்பில் வைத்தார்கள். மீண்டும் அடித்தார்கள். மீண்டும் மீண்டும் அதையே செய்தார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு அதே இரும்பு ஒரு கூர்மையான வாளாக மாறியது. அப்போது அந்த ஆசாரியார் கேட்டார், இப்போது இதன் மதிப்பு எவ்வளவு? அந்த இளைஞன் சொன்னான், இப்போது இது ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளது. அப்போது ஆசாரியார் சிரித்தார். பார்த்தாயா, நெருப்பு அதை கெடுக்கவில்லை, சுத்தியலின் அடியும் அதை அழிக்கவில்லை, அவை அனைத்தும் சேர்ந்து அதன் மதிப்பை உயர்த்தின. அப்படித்தான் சிவபெருமானின் சோதனைகளும். இன்று உன்னை அழிப்பதாக தோன்றும் சில நிகழ்வுகள் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம். ஆனால் அந்த நாள் வரை பொறுமையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையை விடக்கூடாது. ஏனென்றால் சோதனை முடிவதற்கு முன்பே பலர் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். அதுதான் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. இங்கே ஒரு கேள்வி,
சிவபெருமான் ஏன் சிலருக்கு நீண்ட காலம் சோதனைகளை கொடுக்கிறார், சிலருக்கு மிக குறுகிய காலத்தில் அருள் செய்கிறார்? இதற்கான பதிலை நமது கர்ம விதியும் சிவ தத்துவமும் மிகவும் ஆழமாக விளக்குகின்றன. கர்மா, இந்த ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம், ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை பலர் புரிந்து கொள்வதில்லை. பலர் நினைப்பது கர்மா என்பது தண்டனை, ஆனால் உண்மையில் கர்மா என்பது நீதிதான். ஒரு விவசாயி இன்று விதை விதைத்தால் நாளையே அறுவடை செய்ய முடியாது, காலம் வேண்டும். அதேபோல் நாம் செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு தவறான செயலும் ஒரு விதையை போல நம் வாழ்க்கையில் விதைக்கப்படுகிறது. அதன் பலன் உசியான நேரத்தில் நமக்கே திரும்பி வருகிறது. இதைத்தான் நமது சாஸ்திரங்கள் கர்ம விதி என்று கூறுகின்றன. அப்படியானால் சிவபெருமான் கர்மாவை மாற்ற முடியாதா? இந்த கேள்வி பலருக்கு இருக்கும். பதில், முடியும். ஆனால் எப்படி தெரியுமா? ஒரு தந்தை தனது மகன் செய்த தவறின் விளைவுகளை முழுவதுமாக அழித்து விட மாட்டார். அப்படி செய்தால் அந்த மகன் வாழ்க்கையில பாடம் கற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அந்த துன்பத்தை தாங்கும் வலிமையை கொடுப்பார். அவனுடன் துணையாக இருப்பார். அவன் விழுந்தால் கை கொடுத்து எழுப்புவார். சிவபெருமானும் அப்படித்தான். அவர் கர்ம விதியை மதிக்கிறார், ஆனால் அந்த கர்மத்தின் பாரத்தை குறைக்கிறார். அதை சுமக்கும் மன வலிமையை அருள்கிறார். அதனாலதான் பல சிவபக்தர்கள் கஷ்டம் போகவில்லை, ஆனால் அதை தாங்கும் சக்தி கிடைத்து விட்டது அப்படி என்று கூறுவார்கள். இதுதான் சிவ அருளின் முதல் அடையாளம். நீங்கள் கவனித்திருக்கிறீங்களா? சில மனிதர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளிலும் அமைதியாக இருப்பாங்க. மற்ற சிலர் சிறிய பிரச்சனைக்கு கூட உடைஞ்சு போய்விடுவாங்க. வித்தியாசம் பிரச்சனையில இல்ல, மனசுல இருக்குது. அந்த மனதை வலிமையாக்குறதுக்காகத்தான் சிவன் சில நேரங்கள் நமக்கு உடனடியாக தீர்வை கொடுக்காம பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா உடனடியாக கிடைக்கும் வெற்றி மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தும், ஆனால் பொறுமைக்கு பிறகு கிடைக்கும் வெற்றி மனிதனை மாற்றிடும். அதனாலதான் நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கும் சோதனை ஒருவேளை நாளைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவதற்கான பயிற்சியாக இருக்கலாம். பல மகான்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் யாரும் சுகமான வாழ்க்கை வாழவில்லை. திருநாவுக்கரசர் எத்தனை துன்பங்களை சந்தித்தார். சுந்தரர் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தார். மாணிக்க வாசகர் அரச பதவியை விட்டுவிட்டு இறைவனை தேடி சென்றார். அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சோதனைகள் தான் இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களை உலகம் நினைவு கூறும் அளவிற்கு உயர்த்தியது. அதனால சோதனை வந்துவிட்டது என்றால் ஏன் நான் என்று கேட்பதை விட இந்த அனுபவம் என்னை எதற்காக தயார்படுத்துகிறது என்று கேட்க ஆரம்பியுங்கள். அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும். ஆனால் இங்கே இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. சிவபெருமான் சோதனைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பே சில அறிகுறிகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த அறிகுறிகளை நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். அந்த அறிகுறிகள் என்ன? அவற்றை எப்படி அடையாளம் காணலாம்? பல நேரங்களில் இறைவனை நமக்கு ஒரு கதவை மூடுகிறார். அந்த நேரத்தில் நாம் அந்த மூடிய கதவையே பார்த்து கொண்டு அழுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் இன்னொரு பெரிய கதவை திறந்து வச்சிருக்கிறார் என்பதை நாம கவனிப்பதில்லை. ஒரு வேலை கிடைக்கவில்லை, ஒரு தொழில் தோல்வி அடைந்தது, ஒரு உறவு முறிந்தது, ஒரு வாய்ப்பு நம்மை விட்டு போய்விட்டது. இந்த எல்லா நிகழ்வுகளையும் நம் வாழ்க்கையின் முடிவாக நினைக்கிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது அது நடக்காமல் போனதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லும் மனிதர்கள் ஏராளம். அதுதான் சிவனின் வழி. அவர் நீ விரும்புறதையெல்லாம் கொடுக்க மாட்டார், ஆனால் உனக்கு உண்மையில தேவைப்படுவதை சரியான நேரத்துல கொடுப்பார். அதனாலதான் சிவ பக்தர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. இறைவனின் தாமதம் மறுப்பு அல்ல, அது சரியான நேரத்திற்கான தயாரிப்பு. ஒரு மாம்பழம் மரத்துல பழுக்காமல் பறித்தால் அதன் சுவை இருக்காது. அதே பழம் சரியான நேரத்தில் பழுத்த பிறகு கிடைத்தால் அதன் இனிப்பே வேறு. நம்முடைய வாழ்க்கையிலும் பல ஆசைகள் அப்படித்தான். நாம் நினைக்கும் நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதற்காக அது நமக்கு கிடைக்காதேன்னு அர்த்தம் அல்ல. சிவபெருமான் நமது வாழ்க்கையின் நேரத்தை நம்மை விட நன்றாக அறிந்தவர். அதனால் அவருடைய காலத்தை நம்ப வேண்டும், அவசரத்தை அல்ல. நீங்கள் இதுவரை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த காணொளி உங்கள் மனதில் சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் கருத்தை கமெண்டில் ஓம் நம சிவாய் என்று பதிவு செய்யுங்கள்.
அது இந்த காணொளி இன்னும் பல சிவ பக்தர்களிடம் சென்று சேர உதவும். இன்னும் எங்கள் சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி வையுங்கள். தொடர்ந்து இது போன்ற ஆழமான ஆன்மீக காணொளிகளை உங்களுக்காக கொண்டு வருகிறோம். இப்போது சிவபெருமான் தரும் சோதனைகள்ல மிகவும் கடினமான சோதனை எது தெரியுமா? அது காத்திருப்பது. காத்திருப்பதை விட மனிதனுக்கு வேற எந்த சோதனையும் கடினம் இல்லை. ஏனென்றால் மனிதன் உடனடி பதிலை விரும்புகிறான், உடனடி வெற்றியை விரும்புகிறான், உடனடி மாற்றத்தை விரும்புகிறான். ஆனால் இயற்கை அப்படி இயங்குவதில்லை. ஒரு குழந்தை 9 மாதங்களுக்கு முன்பே பிறந்துவிட்டால் அதன் உயிரே ஆபத்தில் இருக்கும். அதுபோல நேரம் வருவதற்கு முன் கிடைக்கும் வெற்றி சில நேரங்களில் நம்மையே அழித்துவிடும். அதனாலதான் சிவபெருமான் நம்மை காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருக்கும் காலத்தில்தான் நமது மனம் மாறுகிறது, நமது எண்ணங்கள் மாறுகின்றன, நமது பொறுமை அதிகரிக்கிறது, நமது நம்பிக்கை வலுவடைகிறது. அப்போது நம் முதல்ல கேட்ட ஆசையும் மாறிடும். ஏனால் நாம் வளர்ந்து விட்டோம். அதனாலதான் இன்னைக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படும் பல விஷயங்கள் நாளை கிடைச்சாலும் நமக்கு அதில் ஆர்வமே இருக்காது. அது ஏன் தெரியுமா? சோதனை நமது சூழ்நிலையை மட்டும் மாற்றுவதில்லை, நம்மையே மாற்றிவிடுகிறது. அதுதான் சிவபெருமான் தரும் மிகப்பெரிய அருள். ஆனால் சிவன் எப்போது இனி உன் சோதனை முடிந்தது முடிவு சென்றார்? அதற்கும் ஒரு ஆழமான காரணம் இருக்குது. பலர் நினைப்பது சோதனை முடிவது என்றால் எல்லா பிரச்சனைகளும் முடிவதுதான் என்று. ஆனா சிவன் அப்படி நினைக்கிறதில்லை. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத நிலையை விட பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் கலங்காத நிலையை உருவாக்குவதையே அவர் வெற்றியா பார்க்கிறார். ஒரு காலத்துல சிறிய விஷயத்திற்கே நீங்க கவலைப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாலே பல நாட்கள் மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். ஒரு தோல்வி வந்தாலே வாழ்க்கையே முடிஞ்சு விட்டதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதே மனிதர் அதையே சிரித்து கடந்து செல்கிறார். ஏன்? பிரச்சனைகள் மாறிவிட்டதாலா? இல்ல, மனம் வளர்ந்து விட்டது. அந்த வளர்ச்சி தான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். சோதனையின் உண்மையான முடிவு வெளியில நடப்பதில்லை, உங்களுக்குள்ள நடக்கிறது. ஒரு நாள் உங்களை காயப்படுத்திய மனிதர்களை நினைச்சாலும் கோபம் வராமல் அவர்களுக்காகவே பிரார்த்தனை செய்யும் மனநிலை வந்துவிட்டால் அந்த நாளே சிவன் உங்கள் சோதனையின் பாதியை முடித்து விட்டார் என்று அர்த்தம். ஒரு நாள் தோல்வி வந்தாலும் இதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பித்தால் அந்த நாளே சிவன் உங்கள் மனதை மாற்ற ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் மனதார வாழ்த்த முடிந்தால் அந்த நாளே உங்கள் ஆன்மீக பயணம் ஒரு புதிய உயரத்தை அடைந்து விட்டது. ஏனென்றால் சிவபெருமான் வெளிப்புற வெற்றியை மட்டும் கொடுப்பதில்லை, உள்ளத்தின் வெற்றியையும் கொடுக்கிறார். நமது வாழ்க்கையில் சில மனிதர்கள் வருவாங்க, சிலர் நம்மை நேசிப்பாங்க, சிலர் நம்மை காயப்படுத்துவார்கள், சிலர் நம்மை ஏமாற்றுவார்கள். அந்த ஒவ்வொரு மனிதரும் நமது வாழ்க்கையின் ஆசிரியர்கள் தான். ஒருவர் அன்பை கற்றுத் தருகிறார், ஒருவர் பொறுமையை கற்றுத் தருகிறார், ஒருவர் மன்னிப்பை கற்றுத் தருகிறார், இன்னொருவர் யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார். இவை அனைத்தும் சிவன் நடத்தும் வாழ்க்கை பாடங்கள் தான். அதனாலதான் நமது முன்னோர்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொன்னார்கள். அது கஷ்டம் நல்லது என்பதற்காக அல்ல, அந்த கஷ்டத்தின் மூலம் இறைவன் நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறார் என்பதற்காக. இப்போது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையை கடந்து இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறீங்களா? அப்படியானால் கமெண்டில் சிவன் என்னை கைவிடவில்லை என்று மட்டும் எழுதுங்கள். உங்கள் அனுபவம் இந்த காணொளியை பார்க்கும் இன்னொருத்தருக்கு நம்பிக்கையாக மாறலாம். ஏனால் சில நேரங்கள்ல ஒரு கமெண்ட் கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் இங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. சிவபெருமான் எந்த மனிதர்களை மிக விரைவாக ஆசீர்வதிக்கிறார்? எந்த குணங்கள் சிவனின் அருளை விரைவாக ஈர்க்கின்றன? நமது சித்தர்களும் நாயன்மார்களும் கூறிய அந்த அரிய உண்மையை பார்க்கலாம். நமது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி கூறுவார்கள்: சிவன் அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இந்த வார்த்தையின் அர்த்தம் பலருக்கு புரிவதில்லை. அதன் பொருள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவன் நேரடியாக நடத்துகிறார் என்பதல்ல. மாறாக நாம் சரியான பாதையில நடக்கும்போது அவருடைய அருள்
நமக்கு தெரியாம நமது வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிக்கிறது என்பதுதான். ஆனால் சிவபெருமான் யாரை விரைவாக ஆசீர்வதிக்கிறார்? அதற்கான பதிலை நமது நாயன்மார்களின் வாழ்க்கை மிகவும் தெளிவாகச் சொல்கிறது. சிவன் பணக்காரனை தேடுவதில்லை, பெரிய பதவியில் இருப்பவனை தேடுவதில்லை, பெரிய யாகங்கள் செய்பவனையும் தேடுவதில்லை. அவர் தேடுவது ஒரு உண்மையான மனதை. கண்ணப்ப நாயனாரின் கதையை நினைச்சு பாருங்க. அவருக்கு வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, மந்திரம் தெரியாது, கோயில் முறைகளும் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அளவில்லாத அன்பு. அவர் தனக்கு கிடைத்த சிறந்த உணவையே சிவபெருமானுக்கு கொடுத்தார். தன் கண்களை கூட இறைவனுக்காக தயங்காமல் கொடுக்க தயாரானார். அந்த அன்பைத்தான் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இறைவனுக்கு நமது பணம் தேவையில்லை, நமது பகட்டு தேவையில்லை, நமது உண்மையான இதயம் மட்டுமே வேண்டும். இன்று பலர் கோயிலுக்கு செல்கிறார்கள், ஆனால் மனம் முழுவதும் கோபம், பொறாமை, வெறுப்பு, அகங்காரம் இவற்றோடு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட மனம் கோயிலுக்குள் சென்றாலும் அமைதியை உணர முடியாது. ஆனால் ஒரு ஏழை மனிதன் மனம் நிறைந்த நம்பிக்கையோடு சிவா என்று ஒரு முறை அழைத்தார். அந்த அழைப்பை சிவபெருமான் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அதனால தான் சித்தர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள். இறைவனை ஏமாற்ற முடியாது, மனிதர்களை பெனன்ஸ் நாம் ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம். ஆனால் நமது மனதில் என்ன இருக்கிறது என்பதை இறைவன் அறியாமல் இருக்க முடியாது. அதனால தான் சிவன் வெளிப்புற வழிபாட்டை விட உள்ளத்தின் தூய்மையை அதிகமாக பார்க்கிறார். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இறைவனிடம் அதிகமாக என்ன கேட்கிறீங்க? பணம் வேண்டுமா, வேலை வேண்டுமா, வெற்றி வேண்டுமா? இவை அனைத்தும் தேவையானவைதான். ஆனால் ஒரு நாள் இப்படி வேண்டி பாருங்கள், சிவபெருமானே, எந்த சூழ்நிலையிலும் உங்களை நம்பும் மனதை மட்டும் என்னிடமிருந்து எடுத்து விடாதீர்கள். இந்த ஒரு பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது. ஏனென்றால் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை இருக்கும் வரை மனிதன் ஒருபோதும் முழுமையாக தோற்றுப் போவதில்லை. அவன் மீண்டும் எழுந்து நிற்பான். அதுதான் சிவபக்தனின் அடையாளம். ஆனால் சிவபெருமான் சோதனைகளை முடித்த பிறகு ஒரு பக்தனின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும்? அந்த மாற்றங்கள் அவருடைய அருள் வந்துவிட்டதற்கான அறிகுறிகளா? சிவபெருமானின் அருள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில வந்துவிட்டால் முதலில் மாறுவது அவனுடைய சூழ்நிலை அல்ல, அவனுடைய மனநிலை. அதுதான் பலர் புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய உண்மை. நேற்று வரை ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் கோபப்பட்ட மனிதன் இன்னைக்கு அமைதியாக இருக்க ஆரம்பிப்பான். நேற்று வரை எல்லோரையும் குறை சொன்ன மனிதன் இன்று தன்னையே திருத்திக் கொள்ள ஆரம்பிப்பான். நேற்று வரை எதிர்காலத்தை நினைத்து பயந்த மனிதன் இன்று சிவன் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில வாழ ஆரம்பிப்பான். இதுதான் அருள் வேலை செய்ய ஆரம்பித்ததற்கான முதல் அறிகுறி. பலர் இறைவனிடம் ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் அப்படி செயல்படுவதில்லை. அவர் ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் மனிதனை மாற்ற ஆரம்பிக்கிறார். அந்த மனிதன் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையும் மாறிவிடுகிறது. ஒரு விதை ஒரே இரவில் மரமாக மாறாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல இறைவனின் அருளும், அது மெதுவாக, அமைதியாக, நமக்கு தெரியாமல் நமது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால், நான் முன்பு இப்படி இல்லை என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அதுதான் சிவ அருளின் அற்புதம். இன்னொரு விஷயம், சிவபெருமான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. சில விஷயங்களை நம்மகிட்ட இருந்து எடுத்தும் விடுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தையின் கையில கூர்மையான கத்தி இருந்தா ஒரு தந்தை அந்த கத்தியை பறித்து விடுவார். அந்த குழந்தைக்கு அது பிடிக்காது, அது அழும். என்னுடைய பொருளை எடுத்து விட்டார்கள் என்று நினைக்கும். ஆனா அந்த தந்தைக்கு தெரியும் அதுதான் அவனை காப்பாத்துறதுக்காக என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்கள், சில வாய்ப்புகள், சில ஆசைகள் நம்மை விட்டு விலகி விடுகின்றன. அந்த நேரத்துல நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது என் வாழ்க்கையில இல்லாமல் போனதே நல்லது என்று உணர்கிறோம். அந்த நேரத்துல தான் சிவபெருமான் அந்த நாளிலேயே நம்மை பாதுகாத்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதனாலதான்
ஒவ்வொரு இழப்பும் தண்டனை அல்ல, சில நேரங்கள் அது பாதுகாப்பாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த காணொளி உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமானின் அருளை நீங்கள் உணர்ந்த ஒரு அனுபவம் இருந்தால் அதை எழுதுங்கள். அந்த ஒரு அனுபவம் நம்பிக்கை இழந்து இந்த காணொளியை பார்க்கும் இன்னொருவருக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கலாம். மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக காணொளிகளுக்கு சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். இப்போது சிவபெருமான் நமக்கு தரும் மிகப்பெரிய சோதனை பணம் பற்றியது அல்ல, உடல் நலம் பற்றியது அல்ல, அது நம்பிக்கை பற்றியது. எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல் தோன்றும் நேரத்திலும் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று நம்ப முடியுமா? அதுதான் உண்மையான பக்தியின் உச்சம். அந்த நம்பிக்கையை இழக்காத மனிதன் எவ்வளவு தாமதமானாலும் ஒரு நாள் சிவபெருமானின் அருளை நிச்சயமாக அனுபவிப்பான். ஏனென்றால் சிவன் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இதுதான் ஒவ்வொரு சிவபக்தரும் வாழ்க்கையில நினைவில் வைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டம் 5 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்ததா? அதே பிரச்சனைதானா? இல்ல. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஏன் தெரியுமா? நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பதால். ஒரு பள்ளி மாணவனுக்கு முதல் வகுப்பில் கேட்கப்படும் கேள்விகளை 12ஆம் வகுப்பில் கேட்க மாட்டார்கள். அவன் வளர வளர தேர்வும் கடினமாகும். அதே போல மனிதனின் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் போது சிவபெருமான் கொடுக்கும் சோதனைகளும் மாறுகின்றன. அவை தண்டனைகள் அல்ல, அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் தேர்வுகள். இதனாலதான் சில நேரங்கள்ல நாம் இழந்ததா நினைக்கிற விஷயங்களே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறுகின்றன. ஒரு கதவு மூடப்படும் போது நாம் அந்த கதவையே பார்த்து கொண்டு நிற்கிறோம். ஆனால் சிவபெருமான் நமக்காக இன்னொரு பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாதை அந்த நேரத்துல நமக்கு தெரியாது. ஆனால் காலம் கடந்த பிறகு அது புரியும். வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை, இறைவன் எப்போதும் நமது திட்டப்படி செயல்படுவதில்லை. அவர் நமது நன்மைப்படி செயல்படுகிறார். இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு தெரிந்தது இன்று மட்டுமே, ஆனால் இறைவனுக்கு தெரிந்தது நாளையும், அடுத்த ஆண்டும், நமது முழு வாழ்க்கையும். அதனாலதான் சில நேரங்கள் நாம் பிடித்துக் கொண்டிருப்பதை அவர் விடச் சொல்கிறார். ஏனால் அதை விட சிறந்த ஒன்றை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அதனாலதான் சிவபெருமானின் மீது உண்மையான பக்தி கொண்ட மனிதன் அவசரமாக முடிவு எடுக்க மாட்டான், கோபத்தில பேச மாட்டான், நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுக்க மாட்டான். அவன் ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருப்பான். இன்றைய சோதனை நாளைய ஆசீர்வாதத்தின் விதையாக இருக்கலாம். இந்த ஒரு சிந்தனை எத்தனை பெரிய இருளிலும் ஒரு மனிதனை முன்னே நடக்க வைக்கும். அன்பானவர்களே, இந்த காணொளியை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அந்த சோதனை பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உடல் நலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பம், வேலை அல்லது உங்கள் மன அமைதி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எது இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். சோதனை நிரந்தரம் அல்ல. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். அதே போல சிவபெருமான் உங்களை எவ்வளவு நாட்கள் சோதித்தாலும் அந்த சோதனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவுக்கு பிறகு நீங்க முன்பு இருந்த மனிதராக இருக்க மாட்டீங்க. மிகவும் வலிமையானவராக, மிகவும் அமைதியானவராக, மிகவும் தெளிவானவராக மாறியிருப்பீங்க. அதுதான் சிவன் தரும் சோதனையின் உண்மையான பலன். ஆனால் சிவபெருமான் நமது பிரார்த்தனையை உண்மையில கேட்கிறாரா? நாம் செய்யும் ஜபம் அவரை அடைகிறதா? அல்லது அதற்கும் ஒரு சரியான வழி இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த காணொளியின் மிக முக்கியமான பகுதி. நாம் அனைவரும் ஏதாவது ஒரு தேவைக்காகத்தான் இறைவனை நோக்கி கைகளை உயர்த்துகிறோம். என் மகன் நல்லா இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இந்த பிரச்சனை மட்டும் தீரணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஏராளமான பிரார்த்தனைகளை செய்கிறோம். ஆனால் பல நேரங்கள்ல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் இவ்வளவு நாளா வேண்டிக் கொண்டிருக்கிறேன், இறைவன் உண்மையிலேயே என் பிரார்த்தனையை கேட்கிறாரா? இந்த கேள்விக்கான பதில் மிகவும் ஆழமானது. நமது சித்தர்கள் கூறுவது, இறைவன்
நமது வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, நமது மனதையும் பார்க்கிறார். ஒரே வார்த்தையை 2 மனிதர்கள் சொல்லலாம். ஒருத்தர் பழக்கத்திற்காக சொல்வார், இன்னொருவர் உயிர் உருகி சொல்வார். வார்த்தை ஒன்றுதான், ஆனால் அதன் ஆழம் வேறு. அதனாலதான் சிவபெருமான் நமது உதடுகளை விட நமது இதயத்தை கேட்கிறார். ஒரு குழந்தை பேசத் தெரியாமல் அழுகிறது. அதன் தாய் அந்த அழுகையை புரிந்து கொள்கிறாள். அதே போல நம்முடைய கண்ணீருக்கும் வார்த்தைகளுக்கும் பிரார்த்தனைக்கும் பின்னால் இருக்கிற உணர்வை சிவபெருமான் அறியாமல் இருக்க முடியாது. அதனால தான் சில நேரங்கள் நம்ம சொல்லாமலேயே நமக்கு தேவையானது வாழ்க்கை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. அதை பலர் தற்செயல் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஒரு பக்தன் அதை அருள் என்று பார்க்கிறான். இன்னொரு உண்மையை கவனியுங்க. நாம இறைவனிடம் இந்த பிரச்சனையை எடுத்து விடுங்கள் என்று வேண்டுகிறோம். ஆனா சில நேரங்கள் அவர் அந்த பிரச்சனையை எடுக்காம அதை வெல்லும் தைரியத்தை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏனால் பிரச்சனை மறைந்தால் அந்த நாளுக்கு மட்டும்தான் நிம்மதி. ஆனால் தைரியம் கிடைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். இதுதான் சிவன் தரும் உண்மையான வரம். அதனால தான் சிவ பக்தர்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் எப்போதும் வெளியில் நடப்பதில்லை. அவை உள்ளே நடக்கின்றன. பயம் தைரியமாக மாறுகிறது, கோபம் அமைதியாக மாறுகிறது, அகங்காரம் பணிவாக மாறுகிறது, குழப்பம் தெளிவாக மாறுகிறது. இந்த மாற்றங்கள் ஆரம்பித்து விட்டால் உங்க வாழ்க்கையில் சிவபெருமானின் அருள் ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் இந்த காணொளியை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது என்றது அர்த்தம். இதுவரைக்கும் லைக் செய்யவில்லை என்றால் ஒரு லைக் செய்யுங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் இன்னும் பலரிடம் இந்த ஆன்மீக செய்தியை கொண்டு செல்ல எங்களுக்கு உற்சாகம் தருகிறது. இப்போது சிவபெருமான் சில பக்தர்களுக்கு ஏன் தாமதமாக அருள் செய்கிறார்? அந்த தாமதத்தின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். பலர் சிவபெருமான் ஏன் எனக்கு உடனே அருள் செய்யவில்லை என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கான பதிலை இயற்கையே நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு விவசாயி விதை விதைத்த உடனே மண்ணை தோண்டி பார்த்தால் விதை வளராது. அதற்கு இருள் வேண்டும், அமைதி வேண்டும், காலம் வேண்டும். அதற்கு பிறகுதான் அது முளைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சிவபெருமான் நமக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் போது வெளியில எதுவும் நடக்காதது போல தோணலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இடத்துல மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு கட்டிடம் கட்டும் போது முதலில் அதன் அஸ்திவாரத்தை அமைப்பாங்க. அந்த நேரத்துல வெளியே பார்க்கிற மனிதனுக்கு எதுவுமே நடக்காதது போல தெரியும். ஆனால் அந்த அஸ்திவாரம் தான் பல ஆண்டுகள் அந்த கட்டிடத்தை தாங்க போகிறது. அதே போல சிவபெருமான் நமது வாழ்க்கையில் அருளை வெளிப்படுத்துவதற்கு முன் நமது மனதிற்குள் வலிமையான அஸ்திவாரத்தை உருவாக்குகிறார். அதனாலதான் தாமதம் என்பது இறைவனின் மௌனமான வேலை. அவர் அமைதியாக இருந்தாலும் அவர் செயல்படாமல் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு சிறிய செடியை ஒரு பெரிய மரத்தோடன் ஒப்பிட முடியுமா? முடியாது. ஏனால் ரெண்டுக்கும் வளரும் காலம் வேறு. அதே போல ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் வேறு. ஒருவருக்கு 20 வயசுல வெற்றி கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு 40 வயசுல கிடைக்கலாம், வேறொருவருக்கு 60 வயசில் கிடைக்கலாம். ஆனால் தாமதமாக கிடைத்த வெற்றி தவறான வெற்றியை விட எப்போதும் சிறந்தது. இதைத்தான் சிவபெருமான் நமக்கு கற்றுத்தருகிறார். நமது கடமை முயற்சி செய்வது, நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது, நேர்மையாக வாழ்வது, அதற்கு பிறகு பலனை அவரிடம் விட்டுவிடுவது. இந்த மனநிலை வந்துவிட்டால் வாழ்க்கையில இருக்கும் பாதி கவலைகள் தானாகவே குறைந்துவிடும். ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக மறைந்து விடுகிறது. அதற்கு பதிலா என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், மீதியை இறைவன் பார்த்துக் கொள்வார் என்ற அமைதி உருவாகிறது. அந்த அமைதியே சிவபெருமான் தரும் மிகப்பெரிய செல்வம். ஒரு மனிதன் வெளியில எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் மனதில் அமைதி இல்லைனால் அவன் ஏழைதான். ஆனா
மனசுல அமைதி இருந்தால் அவன் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாலும் அவன்தான் உண்மையான செல்வந்தன். சிவன் நமக்கு முதல்ல தர விரும்புவது இந்த மனச்செல்வம் தான். அதற்கு பிறகுதான் வாழ்க்கையின் மற்ற ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றா வர ஆரம்பிக்கின்றன. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தாமதம் நடந்து கொண்டிருந்தால் அதை தோல்வி என்று நினைக்காதீர்கள். ஒருவேளை சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயத்தை இன்னும் முழுமையாக்கிக் கொண்டிருக்கலாம். சரியான நேரம் வந்தவுடன் அவர் திறக்கும் அந்த ஒரு கதவு நீங்கள் இதுவரை இழந்த எல்லா வாய்ப்புகளையும் மறக்க வைக்கும் அளவிற்கு பெரியதாக இருக்கலாம். அதனாலதான் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனென்றால் சிவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் தவறுவதில்லை. வாழ்க்கையில் சில நேரங்கள் நாம் இழந்ததை பற்றியே அதிகமாக சிந்திக்கிறோம். கிடைத்ததை பற்றி நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். இதுவே மனிதனின் இயல்பு. ஆனால் சிவ தத்துவம் முற்றிலும் வேறு ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கிறது. உன்னிடம் இல்லாததை எண்ணி வருந்தாதே, உன்னிடம் இருப்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் அமைதி பிறக்குது. அமைதி இருக்கும் இடத்தில் இறை உணர்வு மலர்கிறது. நீங்க கவனிச்சிருக்கலாம், சில மனிதர்கள் மிக குறைவான வசதிகளோடு இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. வேறு சிலர் எல்லா வசதிகளும் இருந்தும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள். இதற்கு காரணம் வெளிப்புற சூழ்நிலை அல்ல, உள்ளத்தின் நிலை. அந்த உள்ளத்தை மாற்றுவதற்காகத்தான் சிவபெருமான் நம்மளை சில நேரங்கள்ல தனிமையில நடக்க வைக்கிறார். அந்த தனிமை தண்டனை அல்ல, அது நம்மை நாமே சந்திக்கிற வாய்ப்பு. வாழ்க்கையிலே அதிக சத்தம் இருக்கும் போது நமது மனதின் குரல் கேட்காது. அதனாலதான் சில காலம் எல்லாமே அமைதியாகி போனது போல தோன்றும். நண்பர்கள் விலகலாம், உறவுகள் மாறலாம், சிலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நான் மட்டும் ஏன் என்று கேட்காமல் இறைவன் என்னை கற்றுக் கொடுக்க விரும்புவது என்ன என்று சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த தனிமை ஞானமாக மாறிவிடும். சித்தர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் கூட்டத்தின் நடுவில் ஞானம் பெறவில்லை, அமைதியின் நடுவில்தான் உண்மையை உணர்ந்தார்கள். அதனால் வாழ்க்கையில சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தால் அதை சாபமாக நினைக்காதீர்கள். ஒருவேளை சிவபெருமான் உங்களோடு மட்டும் பேச விரும்பும் நேரமாக இருக்கலாம். ஏனென்றால் கூட்டத்தின் சத்தத்தில் இறைவனின் மௌனம் கேட்காது. அமைதியின் ஆழத்தில்தான் அவருடைய வழிகாட்டுதல் புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு உண்மை, நாம் அனைவரும் வாழ்க்கையை நமது திட்டப்படி நடத்த முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நமது திட்டம் வெற்றி பெறுவதில்லை. அப்பொழுது நாம் ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்த்தால் நடைபெறாமல் போன சில விஷயங்களே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை உணர்கிறோம். அதனாலதான் சிவனை நம்பும் மனிதன் ஒவ்வொரு வெற்றியிலும் அகங்காரம் கொள்ள மாட்டான், ஒவ்வொரு தோல்வியிலும் நம்பிக்கை இழக்க மாட்டான். இரண்டையும் ஒரே அமைதியோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வான். அந்த மனநிலை வந்துவிட்டால் சோதனைகள் இன்னும் இருந்தாலும் அவை நம்மை உடைக்க முடியாது. ஏனென்றால் நமது பலம் சூழ்நிலையிலிருந்து வருவதில்லை, சிவன் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து வருகிறது. அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காத மனிதனை வாழ்க்கையில எந்த இருளும் நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது. இன்னும் ஒரு மிகப்பெரிய உண்மையை இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யும் போது பெரும்பாலும் நமது சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காகவே வேண்டுகிறோம். ஆனால் சிவபெருமான் முதலில் நமது சிந்தனையை மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? சிந்தனை மாறினால் முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறினால் வாழ்க்கை மாறும். ஒரு மனிதன் இருளில் நடந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு பாதையை மாற்றிக் கொடுப்பதை விட ஒரு விளக்கை கொடுத்தால் அவன் எந்த பாதையிலும் பாதுகாப்பாக நடந்து விடுவான். அதுபோல சிவன் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக தீர்வு தருவதில்லை, அந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் ஞானத்தை தருகிறார். அதனால தான் சித்தர்கள் இறைவன்கிட்டம் செல்வத்தை விட ஞானத்தை அதிகமா வேண்டினாங்க. ஏனென்னா ஞானம் இருந்தால் செல்வத்தை உருவாக்க முடியும். ஆனால் செல்வம் இருந்தாலும் ஞானம் இல்லையென்றால் அதை நிலைநிறுத்த முடியாது. ஒரு உண்மையான சிவபக்தனை எப்படி அடையாளம் காணலாம் தெரியுமா? அவன் தன்னுடைய வெற்றியை பற்றி அதிகமா பேச மாட்டான், தன்னுடைய பக்தியை விளம்பரப்படுத்த மாட்டான், அமைதியா தன்னுடைய கடமையை செய்வான், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான், தன்னால் முடிந்த உதவியை செய்வான்,
எல்லாம் இறைவன் அருள் என்று நினைத்து பணிவோடு வாழ்வான். இந்த குணங்கள் தான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவை. இன்றைக்கு மனிதர்கள் இறைவனிடம் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் ஒரு பக்தனிடம் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். நல்ல மனிதனாக வாழ். அதுதான். அது இருந்தா மற்ற அனைத்தும் சியான நேரத்தில் சஷான அளவில் தானாகவே வந்து சேரும். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில மறந்து விடாதீர்கள். சோதனை உங்கள் மதிப்பை குறைக்க வருவதில்லை, உங்கள் மதிப்பை உயர்த்த வருகிறதே தவிர. இன்று உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நாளை உங்களை பாராட்டலாம். இன்று உங்களை விட்டு விலகிய வாய்ப்புகள் நாளை அதைவிட பெரிய வாய்ப்புகளா திரும்பி வரலாம். இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் நாளை இன்னொருவரின் கண்ணீரை துடைக்கும் அனுபவமாக மாறலாம். அதனாலதான் வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். சிவபெருமான் ஒழுங்குதன் உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கவில்லை, முழு புத்தகத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாத நாளையையும் அவர் அறிவார். அதனால இன்றைக்கு புரியாத சில நிகழ்வுகள் நாளை இதற்காகத்தான் இது நடந்தது என்று உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும். அந்த நாள் வரை பொறுமையாக இருங்கள், உண்மையாக வாழுங்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். சிவபெருமானின் மீது இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனென்றால் சிவன் உங்களை சோதிப்பார், உங்களை தயார்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். ஆனால் உண்மையாக அவரை நம்பி நடக்கும் ஒரு பக்தனை ஒருபோதும் நடுவழியில விட்டுவிட மாட்டார். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் உடனடியாக மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நிகழ்வுகளால் நீங்கள் உடைந்து போகாமல் பார்த்துக் கொள்வார். அதுதான் அவருடைய அருள். ஒரு தாய் குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது அதை எப்போதும் தூக்கி கொண்டு நடக்க மாட்டாள். அது விழும், மீண்டும் எழும், மீண்டும் நடக்கும். ஆனால் அந்த தாய் அருகிலேயே இருப்பாள். குழந்தை விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கவனித்துக் கொண்டிருப்பாள். சிவபெருமானின் அருளும் அப்படித்தான். சில நேரங்களில் நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர் உங்களை விட்டு ஒரு நொடி கூட விலகியதில்லை. நீங்கள் அழுத நாட்களிலும் அவர் இருந்தார், நீங்கள் தோற்ற நாட்களிலும் அவர் இருந்தார், நீங்கள் நம்பிக்கை இழந்த நாட்களிலும் அவர் இருந்தார். ஆனால் அந்த நேரத்துல அவருடைய இருப்பை நீங்க உணர முடியவில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நிமிடம் அமைதியா கண்களை மூடி உங்களையே கேட்டு பாருங்க. கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் இதிலிருந்து நான் மீளவே முடியாது என்று நினைத்த தருணங்கள் எத்தனை. ஆனால் இன்று நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள், இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். அது உங்களுடைய பலம் மட்டுமல்ல, உங்களை அறியாமலேயே வழி நடத்திய இறையருளும் கூட. அதனாலதான் சில நேரங்களில் பதில் கிடைக்காமல் இருந்தாலும் பிரார்த்தனையை நிறுத்தாதீர்கள். வழி தெரியாமல் இருந்தாலும் நம்பிக்கையை விடாதீர்கள். கதவுகள் மூடப்பட்டாலும் முயற்சியை கைவிடாதீர்கள். ஏனால் சிவபெருமான் உங்க வேகத்துல வேலை செய்வதில்லை, அவருடைய நேரத்துல வேலை செய்கிறார். அந்த நேரம் வந்துவிட்டா பல ஆண்டுகளாக மூடியிருந்த கதவுகள் ஒரே நாளில திறக்கலாம். பல வருடங்களாக காத்திருந்த ஆசைகள் ஒரே நேரத்துல நிறைவேறலாம். நீங்க சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரே ஒரு புன்னகை பதில் சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதுவாக நடந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சிவன் என்னை சோதிக்கிறார் என்றால் அவர் இன்னும் என்னை விட்டுவிடவில்லை என்று அர்த்தம். ஏனென்றால் சிற்பி சிற்பமாக மாறப்போகும் கல்லைத்தான் செதுக்குவார். ஆசிரியர் அடுத்த வகுப்பிற்கு செல்லப் போகும் மாணவனுக்குத்தான் தேர்வு வைப்பார். இறைவன் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகும் மனிதனுக்குத்தான் பெரிய சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனையின் முடிவில் உங்களுக்கு கிடைப்பது வெற்றி மட்டுமல்ல, புதிய வாழ்க்கை, புதிய மனநிலை, புதிய நம்பிக்கை. அதுதான் சிவபெருமான் தரும் மிகப்பெரிய அருள். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழலாம். நான் உண்மையாகத்தான் வாழ்கிறேன், யாருக்கும் தீங்கு செய்யவில்லை,
உழைக்கிறேன், இறைவனை நம்புகிறேன். இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தடை? இந்த கேள்விக்கு நமது சித்தர்கள் ரொம்ப அழகான பதில் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்றது, ஒவ்வொரு தடையும் உங்களை நிறுத்துவதற்காக வருவதில்லை. சில தடைகள் நீங்கள் தவறான பாதையில் செல்லாமல் இருப்பதற்காக வருகின்றன. ஒரு குழந்தை நெருப்பு தொடப் போகும்போது அதன் தாய் அதை பலமாக இழுத்து நிறுத்துவாள். அந்த குழந்தைக்கு அது வலிக்கும். ஏன் என்னை இப்படி இழுத்தார்கள் அப்படி என்று அது நினைக்கலாம். ஆனால் அந்த வலிக்கு பின்னாடி அன்பு இருக்கிறது. அதே போல நமது வாழ்க்கையில் சில நேரங்கள் நாம் செல்ல நினைக்கிற பாதையை சிவபெருமான் தடுத்து விடுகிறார். அந்த நேரத்துல நாம் வருத்தப்படுகிறோம், கோபப்படுகிறோம், ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த பாதையில் சென்றிருந்தால் நமது வாழ்க்கை எவ்வளவு மோசமாக மாறியிருக்கும் என்பதை உணர்கிறோம். அப்பொழுது அந்த தடையே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நடக்காத எல்லா விஷயங்களும் தோல்வி அல்ல, கிடைக்காத எல்லா வாய்ப்புகளும் இழப்பு அல்ல, தாமதமான எல்லா ஆசைகளும் மறுப்பு அல்ல. சில நேரங்களில் அவை இறைவனின் பாதுகாப்பு. சிவபெருமான் உங்கள் எதிர்காலத்தை பார்க்கிறார். நீங்கள் இன்றைய நாளை மட்டும் பார்க்கிறீங்க. அதனாலதான் சில முடிவுகளை அவர் எடுக்கிறாரு. அந்த முடிவுகள் அந்த நேரத்துல நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமா புரியும். அதுவரைக்கு நம்பிக்கையோடு நடப்பதுதான் பக்தி. புரிந்த பிறகு நம்புவது எளிது. புரியாத நேரத்திலும் நம்பிக்கையை விடாமல் இருப்பதுதான் உண்மையான இறை நம்பிக்கை. அதுதான் ஒவ்வொரு சிவபக்தனின் வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் உருவாக வேண்டிய குணம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. அதனால நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அவர்களுக்கு கிடைச்சது அவர்களுக்கான பாதை, உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கான பாதை. 2 விதைகளையும் ஒரே நாளில விதைத்தாலும் 1-3 மாதத்துல பழம் தரலாம். மற்றொன்று பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிழல் தரும் பெரிய மரமாக வளரும். ஆனால் 2க்கும் அவற்றின் மதிப்பு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் எழுதிய நேரம் வேறு. அந்த நேரத்தை மனிதனால மாற்ற முடியாது. ஆனால் அந்த நேரம் வரும் வரை நம்பிக்கையோடு வாழ்வதா அல்லது நம்பிக்கையை இழந்து வாழ்வதா அப்படிஎன்பதை மட்டும் நாம் தான் முடிவு செய்கிறோம். அதனாலதான் சிவபெருமானை நம்பும் மனிதன் ஒவ்வொரு காலையிலும் ஒரே ஒரு எண்ணத்தோடு எழுகிறான். இன்றும் என் கடமையை நான் செய்வேன், மீதியை சிவபெருமான் பார்த்துக் கொள்வார். இந்த மனநிலை வந்துவிட்டால் வாழ்க்கை மெல்ல மெல்ல பயத்திலிருந்து அமைதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இறுதியாக ஒரு மிக முக்கியமான உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அனைவரும் இறைவனை நம்புகிறோம். ஆனால் பல நேரங்களில் அவருடைய முடிவுகளை நம்புவதில்லை. இதுதான் நமது வாழ்க்கையில இருக்கும் மிகப்பெரிய முரண்பாடு. நம்ம சொல்வோம் எல்லாம் சிவன் செயல். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்து விட்டால் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவர்களிடமே கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். இதுல தவறு இல்லை. ஏனென்றால் நாமும் மனிதர்கள் தான். நமக்கும் வலி இருக்கும், நமக்கும் ஏமாற்றம் இருக்கும், நமக்கும் கண்ணீர் வரும். ஆனா அந்த கண்ணீருக்கு நடுவிலும் இதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும் என்று நம்ப முடிஞ்சால் அந்த நம்பிக்கையே பக்தியின் உயர்ந்த வடிவம். ஒரு கப்பல் கடலில் இருக்கும்போது அதன் வெளியே ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் கப்பலுக்குள் நுழைந்தால்தான் அது மூழ்கும். அதே போல வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவை மனதிற்குள் நம்பிக்கையை மூழ்கடிக்க விடாதீர்கள். அதுதான் சிவன் நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். துன்பம் வரலாம், தோல்வி வரலாம், ஏமாற்றம் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் போகக்கூடாது. ஏனால் நம்பிக்கை இருக்கும் வரை இறைவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. நீங்கள் இன்னும் பயணத்தில் இருக்கிறீர்கள். ஒரு புத்தகத்தின் நடுவில் இருக்கும் ஒரு பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு அதன் முடிவை யாராலும் சொல்ல முடியாது. அதே போல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நிகழ்வை மட்டும் வைத்து உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யாதீர்கள். சிவபெருமான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். அவர்
எழுதும் ஒவ்வொரு வரியிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு தாமதத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒரு புதிய வலிமை உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் உடைந்து போகும் நிலையில் இருந்தாலும் மனதை தளர விடாதீர்கள். ஒரு நாள் இதே சோதனையை நீங்கள் ஒரு அனுபவமாக சொல்லப் போகிறீர்கள். இதே கண்ணீரை ஒரு சிரிப்போடு நினைவு கூறப் போகிறீர்கள். இதே வலியை இன்னொருவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் கதையாக பகிரப் போகிறீர்கள். அந்த நாள்தான் சிவபெருமான் உங்களுடைய சோதனையை ஆசீர்வாதமாக மாற்றிய நாள். அதனால இன்னைக்கு முதல் உங்க பிரார்த்தனையை இப்படி மாத்தி பாருங்க. சிவபெருமானே, என் வாழ்க்கையிலிருந்து எல்லா சோதனைகளையும் எடுத்து விடுங்கள் என்று வேண்டாதீர்கள். அதற்கு பதிலா எந்த சோதனை வந்தாலும் உங்களை நம்பி நிற்கும் மனதை எனக்கு தாருங்கள். உண்மையை விட்டு விலகாத தைரியத்தை தாருங்கள். பொறுமையை தாருங்கள். அமைதியை தாருங்கள் என்று வேண்டுங்கள். இந்த ஒரு பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைப்பதை விட ஆழமாக மாற்றும் ஒரு உண்மையான சிவபக்தனின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அற்புதங்கள் வெளியில அல்ல, அவனுடைய உள்ளத்துல. நேற்று வரை பயந்த மனிதன் இன்னைக்கு தைரியமாக முடிவெடுக்க ஆரம்பிப்பான். நேற்று வரை ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோபப்பட்ட மனிதன் இன்று அமைதியாக சிரித்து கடந்து செல்வான். நேற்று வரை மற்றவர்களை மாற்ற முயன்றவன் இன்று தன்னையே மாற்ற ஆரம்பிப்பான். இந்த மாற்றங்கள்தான் சிவபெருமான் அவனுடைய வாழ்க்கையில் மௌனமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். அன்பானவர்களே, நாம் பெரும்பாலும் இறைவனிடம் ஒரு கேள்வியை மட்டுமே கேட்கிறோம். எப்போது? எப்போது என் பிரச்சனை முடியும்? எப்போது என் கடன் தீரும்? எப்போது என் குடும்பத்தில் அமைதி வரும்? எப்போது என் வாழ்க்கை மாறும்? ஆனால் இறைவன் நம்மிடம் வேற ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ தயாராய் விட்டியா? ஏனென்றால் நாம கேட்கும் ஆசீர்வாதத்தை தாங்கும் மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். இல்லைன்னா அதே ஆசீர்வாதம்
ஒரு நாள் சுமையாக மாறிவிடும். அதனாலதான் சிவபெருமான் முதலில் மனிதனை வளர்க்கிறார். அதன் பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். ஒரு மரத்தின் கிளைகளை பார்த்து அதன் வலிமையை யாரும் முடிவு செய்வதில்லை. அதன் வேர்களை பார்த்துதான் அதன் பலத்தை அறிய முடியும். அதே போல மனிதனின் உண்மையான பலம் அவன் வெளியில எப்படி இருக்கிறான் என்பதில் இல்லை, தனியாக இருக்கும் போது அவன் மனம் எப்படி இருக்கிறது என்பதில் தான் இருக்கிறது. அந்த மனதை வேர்களைப் போல ஆழமாக வலிமையாக்குவதற்காகத்தான் சிவபெருமான் சில நேரங்கள் நம்மை நீண்ட காலம் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பு வீணாக போறதில்லை. அந்த கண்ணீர் வீணாக போறதில்லை. அந்த பிரார்த்தனை வீணாக போறதில்லை. உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமானின் அருளை உணர்ந்த ஒரு அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட் பகிருங்கள். அது நம்பிக்கை இழந்த இன்னொருவருக்கு புதிய நம்பிக்கையை தரக்கூடும். இந்த காணொளியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இறை நினைவு பகிர்ந்தால் குறையாது, மேலும் பெருகும். மேலும் சிவபெருமானின் அருள், ஆன்மீக ரகசியங்கள், சித்தர்களின் ஞானம், வாழ்க்கையை மாற்றும் பக்தி காணொளிகளை தொடர்ந்து காண சிவமே நிம்மதி யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்லை அழுத்த மறக்காதீர்கள்.